வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதிமுகவுக்கு வர வேண்டும், வருந்தி அழைக்கும் ஆர்பி உதயகுமார். அதிமுக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானம் தீவிரமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தை குறித்து அவ்வப்போது வெளியில் பேசுவார்கள். இந்த நிலையில் மதுரையில் நேற்று முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேட்டி அளித்தார். அப்போது பல்வேறு கருத்துக்களை கூறிய அவரிடம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் இணைப்பது குறித்தும் கூட்டணிக்குள் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வருவது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்தார் ஆர்பி உதயகுமார். கூறியதாவது: மக்கள் விரோத திமுக அரசு மீது அதிமுக தவிர வேறு யாரும் கண்டன குரல்களை எழுப்பவில்லை. கடந்த 2021 தேர்தலில் திமுக அளித்த 525 வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றவில்லை. சட்டசபை பார்க்காத சிலர் அதிமுக குறித்து பேசுகின்றனர். 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதே அதிமுகவின் நோக்கம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று ஒன்றுபட்ட கருத்துக்கள் யாரும் இங்கு வரலாம். அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். அவரது தலைமை ஏற்று அனைவரும் வர வேண்டும். இந்த அழைப்பை தேவையானவர்களுக்கு புரியும். யாரும் தயங்க தேவையில்லை. இவ்வாறு அவர் கூறியது. எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைய தயார் என்று ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் சொல்லிக் கொண்டிருந்த போது அவர்களை மதிக்காமல் நிராகரித்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்போது அவர்கள் இருவரும் விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவார்கள் என்ற தகவல் கசிவதால் இப்போது வருந்தி அழைகிறார்கள் என்றார். விமர்சனங்களை வைக்கப்படுகின்றன. ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய எடுக்கப் போகும் முடிவு என்ன எடுக்கப் போகிறார்கள் என்பதை எதிர்பார்த்து தவித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.